என் கையில் என்ன இருக்குது தெரியுமா? மேகி செய்யலான்னு ஒரு ஐடியா வந்துச்சு. சரி பதனோட பண்ணலான்ட்டு வந்துருக்கேன் கைஸ். கைஸ் மேகி பண்ண ரெடி ஆகிட்டாரு மாஸ்டர், மேகி மாஸ்டர். இப்படி நொந்து போய் உட்காந்துருக்கேன் பூரா உனக்கு நல்ல மூடுல இருக்காயின்னு அர்த்தமா? என்ன பிரச்சனை? பிரச்சனையே நீதானடா. முதலில் ஒரு பாத்திரத்தை வைக்கவும், அப்புறம் அதுக்கு முன்னாடி அடுப்பை பற்ற வைக்கவும், அப்புறம் பாத்திரத்தில் தண்ணீர் ஊற்றவும். இன்னைக்கு என்ன செய்ய போறோம் பாத்தீங்கன்னா, ஆட்டு கொட்டைய முட்டைக்குள்ள போட்டு ரெண்டுத்தையும் கலந்த முட்டைக்குள் கொட்டைய நினைக்கிறேன். அதுக்கப்புறம் வந்து இப்ப நான் என்ன உங்கள்கிட்ட சொல்றது, பாத்திரத்தில் நல்லா சூடு வரணும், அது வரைக்கும் விட்டு விடணும், பபுள்ஸ் வரணும். எடுத்து இப்படி என்ன பண்ணா அப்படியே தப்பு தப்பு பபுள்ஸ் வரும். சரி பாத்திரத்துக்கு பபுள்ஸ் வரும். பபுள்ஸ் வந்துட்டு இருக்கு கைஸ். கொதிக்கணும்டா, எல்லாம் கொதிச்சுக்கிட்டே இருக்கு. என்ன பண்றது புரியுங்க? இன்னொரு பையன் கையில கத்தி பபுள்ஸ் வந்துருச்சு. இப்போ என்ன பண்ணோம்னா மேகியை நல்லா நொறுக்கிட்டு ஓப்பன் பண்ணியாச்சு. போடலாமா கைஸ்? மசாலா எடுத்தாச்சுல, இப்போ மேகியை தட்டவும். வா வேற மாதிரி இருக்குது. மொத்தம் 4 பாக்கெட்டு மேகியை தட்டியவுடன் நல்லா கொதிக்க விடணும். நல்லா பபுள்ஸ் வரணும், வேற மாதிரி வந்துடும் சாப்பிட. நெக்ஸ்ட் மசாலாவை போடவும். A few moments later. ஐயோ அதுக்குள்ளே கொதிச்சிச்சு கைஸ். நம்மளுடைய பவர்ஃபுல் ஹேண்டு. அப்புறம் என்ன பண்ணோம், அப்படியே கலக்கணும். சிக்கிண்டு பாருங்க மசாலாவை எடுத்துட்டு இருக்காரு மாஸ்டர். நம்ம யார் வம்புக்கும் போறதில்ல, யார் தும்புக்கும் போறதில்ல. நம்ம உண்டு, நம்ம சோழி உண்டு. முகுந்த் கைஸ் கொதிக்குது பயங்கரமா. பொங்கல் பொங்குற மாதிரியே இருக்குது. இது என்ன பிரமாதம்? இதை விட பெசலைட் ஒண்ணு இருக்கு. கூவிடா. கத்திக்கு பதில் என்ன யூஸ் பண்றோம் பாத்தீங்களா? கரண்டிக்கு பதில் தன் கையே தனக்கு உதவின்ற மாதிரி பொருள் கடைகள்லாம் எதை வச்சு வேணா செய்யலாம். அப்புறம் மசாலாவை போடவும். நல்லா கொதிநிலை வந்ததும் கட் பண்ண கூட தெரியாம இவனுங்களாம் மேகிக்கு செய்ய வந்துட்டானுங்கப்பா. இருக்கிறோம். மசாலா போட்டாச்சு கைஸ். இதுதான் சின்ன மினி அடுப்பு. அவசரத்துக்கு மேகி செஞ்சு சாப்பிட்டுருக்கேன்ட்டு உர்றா என்ன மசாலாவே போட்டியாச்சு. இனிமேல் கொதிக்கணும், கொஞ்சம் வெயிட் பண்ணுங்க. கைஸ் கொதிச்சுட்டே இருக்கு. இன்னும் கொஞ்ச நேரத்தில் ஒரு 10-15 நிமிஷத்தில் மேகி ரெடி ஆயிடும். அப்புறம் போட்டு சாப்பிட வேண்டியதுதான். இதான் சண்டே ஃபன்னு. கொஞ்சம் தண்ணி சூடாகணும்னு போட்டுருக்கணுமாடா மேகி. சண்டே ஃபன் இல்லை, மேகி ஃபன். அவசரத்துக்கு மேகி தான் பெஸ்ட்டு சாப்பாடு. ஈஸியாக வந்துட்டு போயிட்டு சாப்பிட்டு செம்மையாக இருக்கும். வர மாதிரி வரும் டேஸ்ட். கையில செஞ்சிருக்கிறதுனால இந்த மாதிரி சாப்பிட முடியாது யாராலும். சூனாப்பானா சுப்ரீம் கோர்ட்டே வந்தாலும் உன்னை ஒன்றும் பண்ண முடியாதுடா. இதை இப்படியே மெயின்டைன் பண்ண. நல்லா கொதிச்சுக்கிட்டே இருக்கு கைஸ். சூடான சுவையான மேகி ரெடி ஆகி கொண்டு இருக்கிறது. மேகி மாஸ்டர்ஸ்லாம் இருக்காங்க.
கைஸ் ஒரு நல்ல கொதிநெல் ஆகிட்டு இருக்குது இப்போ. ஆஃப் பண்ணிட்டா இல்லை இன்னும் கொஞ்சம் ஆஃப் பண்ணிடலாம் நினைக்கிறேன். ஓகே தண்ணி மறுபடியும் ஆஃப் பண்ணிடலாம். கைஸ் சுவையான மேகி ரெடி. வாங்க வந்து சாப்பிட்லாம் வாங்க. வீடியோ பார்க்குறவங்களாம் வந்து சாப்பிட்லாம் வாங்க. கிளம்புங்க கைஸ். வந்துச்சு கைஸ். இப்போ மசாலா வாசனை எப்படி அடிக்குதுப்பா, சூப்பராக இருக்குது. அதே அதில் வச்சு தட்டிட்டு இருக்கு. ஏற்கனவே அந்த பர்னர் சூடாக இருக்கும். நம்ம வேறு நிறைய கைஸ் வரல, அதனால் கொஞ்சம் மிஸ் பண்ண மாதிரி இருக்குது. பொக்கிஷத்தை சுற்றி காமிச்ச மாதிரி டிங் 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 வேற மாதிரி. கைஸ் இன்னொருத்தரம் மேகி சாப்பிட்றதுக்கு கூப்பிட்டுட்டு இருக்கோம். 4ஆவதாக ஒரு ஆள். தலைவர் வருவார். தலைவரே வாங்க தலைவரே. தலைவர் சவுண்டு போடுறாரு. வாங்க தலைவா. எங்கள் கைஸ் சாப்பிட வந்தாச்சு மேகி. கைஸ் சாப்பிட போகிறோம். பா வேற மாதிரி டேஸ்ட்டு சூப்பராக இருக்கு. நீங்களும் வாங்க ஆளுங்க கை